இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகின்ற மனிதர்கள் கடவுளை அதிகம் நேசிப்பதில்லை. ஆனால் கடவுள் இல்லை என்று வாழுகின்ற மக்கள் ஒரு கட்டத்திலே கடவுள் இருக்கிறார் என்று நம்புகின்ற பொழுது அவர்களுடைய நம்பிக்கை மிகவும் ஆழமாக இருக்கின்றது. அதுபோன்று தாங்கள் செய்கின்ற தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களை நியாயப்படுத்துகின்ற மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதில்லை. மாறாக பாவ கிணற்றில் விழுந்து தவறுகள் பல செய்து தன்னுடைய தவறை உணர்ந்து மாறுகின்ற மனிதன் புனிதனாக வாழுகின்ற சூழல் ஏற்படுகிறது என்பதைதான் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஒரு தந்தையானவர் தன்னுடைய இரு புதல்வர்களிடம் வேலை செய்ய சொல்லுகின்றார். ஒருவரிடம் கேட்கின்றார், திராட்சை தோட்டத்திற்கு சென்று வா என்று சொல்ல அவன் போகிறேன் என்று சொல்லுகின்றான், ஆனால் போகவில்லை. இன்னொருவன் போக மாட்டேன் என்று சொல்லுகின்றான், ஆனால் போய் வருகிறான். இதில் யார் சிறந்த மனிதர் என்ற கேள்வியை இயேசு எழுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படித்தான் இருக்கின்றோம். ஆண்டவரிடத்திலே ஆம் என்று சொல்லுகின்றோம், ஆனால் அதன் பிறகு அவர் எதற்கு ஆம் என்று சொன்னோமோ அதை நாம் செய்வதில்லை. எடுத்துக்காட்டிற்கு, திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி இருவரும் திருப்பீடத்திற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கின்றேன். இந்த வார்த்தையை நீங்கள் கடவுள் முன்பு வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறீர்கள். எத்தனை மனிதர்கள் இதை உணர்ந்து அதற்கேற்றார் போல் வாழ முற்படுகிறீர்கள்? இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்தில் பலர் கூடியிருக்கின்றனர், ஆனால் துன்பத்தில் ஒருவர் மற்றவரை விட்டு விலகி இருக்கின்ற பல குடும்பங்கள் தான் இருக்கிறது. அப்ப நீங்கள் கொடுத்த வாக்குறுதி உண்மையா பொய்யா? இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒருவேளை ஒரு சிலர் இந்த வாக்குறுதி கூட கொடுக்காமல் திருமணம் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த வாக்குறுதி தெரியாமலே அதை வாழ்வாக்கி கொண்டிருப்பார்கள் என்பதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் விரும்புவது என்ன? நீங்கள் கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள். கடவுள் விரும்புவது வேறு ஒன்றுமல்ல. அன்பு செய்யுங்கள், உண்மையாக இருங்கள், மன்னியுங்கள், பிறரை அவருடைய பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், நீதியோடு இருங்கள், நேர்மையோடு இருங்கள், எந்த சூழலிலும் மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள், உங்களை மிகுதியாக காட்டிக்கொள்ள முற்படாதீர்கள். நான் எல்லாம் அறிந்தவன், எனக்கெல்லாம் தெரியும், நான் பதவி உயர்வில் இருக்கின்றேன், நான் என்ற அகந்தையை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகின்றார். காரணம், அவைகள் அனைத்தும் ஒரு நாள் சுக்குநூறாக உடைக்கப்படும். அன்று நீங்கள் தனிமையில் விடப்படுவீர்கள். ஆகவே அதற்கு பதிலாக உண்மையான உறவுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். நட்பு என்னும் உறவு, அன்பு என்னும் உறவு, சகோதரத்துவம் என்னும் உறவு, சமுதாய உறவு என்பது போன்ற உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நேற்று ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு நிகழ்வு என் நினைவுக்கு வருகிறது. ஒரு குழந்தை, ஒரு சிறுவன், அவன் தன்னுடைய தாயோடு வீட்டில் இருக்கின்றான். தந்தை வேலைக்காக மற்ற இடங்களுக்கு சென்று விடுகின்றார். இவன் அலைபேசியில் அவரோடு பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றான், அப்பா வீட்டுக்கு வாருங்கள், நான் உங்களோடு பேச வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும், உங்களோடு பழக வேண்டும் என்று சொல்ல அவர் சொல்லுகின்றார், வருகிறேன் வருகிறேன், கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படி சொல்றாரு. ஆனா வரல. இப்படி மாதங்கள் ஓடுகின்றன, வருடங்கள் ஓடுகின்றன. அவர் எப்பொழுதும் சொல்லுகிறார், ஆனால் செய்வதில்லை. ஒரு கட்டத்திலே மகனும் உணர்ந்து கொள்ளுகின்றான், அப்பா சொல்வதெல்லாம் செய்வதில்லை, நாமும் அதை கற்றுக்கொள்ளலாம் என்று. ஒரு கட்டத்திலே அந்த அப்பாவுக்கு வயதாகிறது. அவர் பென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கிறாரு. மகன் வேலைக்காக வெளிநாடு சென்று விட்டான். இப்பொழுது அப்பா கூப்பிடுகிறார், மகனே எப்போ வீட்டுக்கு வருவ? உன்னை பார்க்கணும்ப்பா, கூட கொஞ்சம் பேசணும்ப்பா. இப்போ மகன் சொல்கிறான், வர்றேன்ப்பா வந்துட்டு இருக்கேன்ப்பா, வந்துடுறேன்ப்பா.
இதுதான், நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் பிறரிடந்து நமக்கும் கிடைக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்புக்குரியவர்களே, சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை செய்யக்கூடியவர்களாகவும் சொல்லிலும் செயலும் ஒரே போல் வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.